யாருமே எதிர்பார்க்காத விதமா இப்ப ரம்யா வந்து கார்த்திகை பழி வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் அன்னத்தோட நிலைமை என்ன அப்படிங்கிறத பத்தி தான் அடுத்த கட்ட கதைகளும் இருக்கு. இதை தொடர்ந்து இன்னைக்கு அன்னம் சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஃபுல் அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா கார்த்திக்கும் அன்னத்துக்கும் சண்டை வந்து கார்த்திக்காக சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அன்னமும் அதை சாப்பிட்டோன்னே வந்து திரும்பவும் பழைய மாதிரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் பேசியிருப்பாரு அன்னத்துக்கிட்ட. இது மாதிரி இருந்துகிட்டு இருக்கும்போது நைட்டு தான் வந்து என்ன பண்றாங்க அன்னம் அப்படின்னா கார்த்திக் எழுதின லெட்டரை பார்த்துட்டு சின்னத்தாங்கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார்த்திக் வந்தோடனே கேட்டிருப்பாங்க. நான் வந்து ரம்யாவை பார்க்கணும், அதுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. கார்த்திக்கும் வந்து வேணாம், எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை நான் சால்வ் பண்ணிக்கிறேன், நீ எதுவும் பேச வேணாம் அப்படிங்கிற போல சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் அண்ணன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பரவாயில்ல நான் பேசிக்கிறேன், அதனால நீங்க எனக்காக வந்து மீட் பண்றது மட்டும் நீங்க பண்ணுங்க, நாங்க 2 பேரும். அது மட்டும் இல்லாம உங்க புலிமுட்டையா தான் இதை நான் சொல்றேன், உங்க பொண்டாட்டியா சொல்லல அப்படிங்கிற போல சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டேன்னா கார்த்திக் என்ன சொல்லுவாரு அப்படின்னா வந்து இவ்வளவு தூரம் நல்ல மனசோட இருக்க அண்ணத்துக்கிட்ட நம்ம பொய் சொல்றது தப்பு, நம்ம உண்மையை சொல்லிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. இருந்தாலும் கூட இப்ப சொன்னா வந்து அண்ணன் கஷ்டப்படுவா, அது மட்டும் இல்லாம என்ன முடிவு எடுக்கும்னு தெரியாம போயிடும், அதனால பொறுமையா பேசிக்கலாம், எல்லாமே சரியா போயிடும் காலப்போக்கில் அப்படிங்கிற போல யோசிச்சுட்டு இருப்பாரு. இருந்தாலும் வந்து அண்ணன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க மீட் பண்றதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க எனக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதான் வேணான்னு சொல்றேன், சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் எல்லா பொருளுமே தூக்கி போட்டு உடைச்சிருப்பாரு. இந்த சத்தம் கேட்டு எல்லாருமே வந்து கீழே நின்று பார்ப்பாங்க. அதாவது கார்த்திக்கும் அண்ணத்துக்கும் சண்டை வந்துட்டு போல அப்படிங்கிற போல எல்லாருமே பார்ப்பாங்க. சண்முகமும் கேட்டுட்டு அமைதியாவே நின்றுகிட்டு இருப்பாரு. இதை தொடர்ந்து அடுத்த கட்ட கதைகளுமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்முகம் வந்து காலையிலேயே வந்து அண்ணத்துக்கிட்ட கேட்குறாங்க எதுக்காக கார்த்திக் உன்ட்ட சண்டை போட்டான் அப்படிங்கிற போல கேட்குறாரு. அண்ணன் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, நல்லா தான் இருந்தாரு, பேசிக்கிட்டு தான் இருந்தோம் அப்படிங்கிற போல சொல்றாங்க. இருந்தாலும் வந்து சண்முகம் என்ன சொல்றாரு அப்படின்னா நேற்று என்ன நடந்தது, அது மட்டும் இல்லாமல் உனக்கு அவனுக்கு என்ன சண்டை அப்படிங்கிறோம் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற போல சொல்லிடுறாரு. இது தெரிஞ்சோன்னா அண்ணன் ரொம்பவே வந்து வருத்தப்படுறாங்க. அதாவது மாமாட்டே போய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டாக தான் இருந்திருக்கு. அதாவது கார்த்திகோட ஆஃபீஸுக்கே புது கமிஷனரை யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு கதைகளத்தோட ரம்யாவே வந்திருக்காங்க அப்படிதான் சொன்னோம். அந்த விதத்தில் இதுக்கப்புறம் கதைகளும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரம்யா வந்து கார்த்திகை பழிவாங்க தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற போல தான் அடுத்த கட்ட கதைகளும் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் ரம்யா பழி வாங்கினாங்க கார்த்திகை அப்படின்னா அண்ணத்தோட நிலைமை என்ன ஆகும், அண்ணன் கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை ரம்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை 2 பேரும் சேர்த்து வைப்பாங்களா அப்படிங்கிற போல தான் அடுத்த கட்ட கதைகளும் மூவ் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரியான ட்விஸ்ட்டை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதை பத்தின கருத்துக்களை உங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாம இது போல சீரியல் ரிவ்யூஸுக்கு நம்ம பெரிய திரை சேனலை மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.